அவர் தான் ஜனநாயகன். கையை தட்டி ஆமே. சாலமோன் ஜனநாயகன், மோசே ஜனநாயகன், நீங்களும் நானும் ஜனநாயகன். ஆமே. அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். அப்படி கேட்டதுனால கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, நீ இதை கேட்ட ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதில் சரியானவன் சொல்லுங்கள், நீங்கள் தேவனுக்காக வாழும்போதும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது உங்களுக்கு நிகரானவன் ஒருவரும் இருக்க முடியாது. கையை தட்டி ஆமேன். ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆமேன். இதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறேன். உனக்கு சரியான இதுக்கு முன்னாடி கிடையாது, இதுக்கு பிறகு வரப்போகிறதும் கிடையாது. அடுத்து இதுவும் மண்டி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன்ட்டார். கையை தட்டி கிஃப்ட்டுடா அப்படின்ட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், பின்பு இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மாதிரி கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்ட்டார். சரிங்களா? ஐஸ்வர்யத்தை மகிமை தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒவ்வொருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை அப்படின்ட்டார். ஆமே. நீ அதுக்கப்புறம் சொல்கிறார், உங்கள் அப்பா மாதிரியே நீ நடந்துக்கோ, உன் ஆயுசு நாட்களையும் நீடித்திருக்க போனுவேன். கையை தட்டி இருக்கிற புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல், நீடித்த நாள் ஐஸ்வர்யத்தை கேளாமல், சத்துருடைய பிராணங்களையும் கேட்காம, 3 பாயிண்ட். ஞானத்தை கேட்டேன்றார். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஞானத்தை தந்துட்டேன், கேளாத ஐஸ்வர்யத்தை தந்தேன்ட்டார். கையை தட்டி ஐஸ்வர்ய தேவை ஆனால் கேட்கலை, ஆனால் அவர் தரேன்ட்டார். ஐஸ்வர்யம் உள்ளே வந்துட்டான். அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க, மகிமையும் தந்தேன் அப்படின்றார். ஒரு நாட்கள் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இல்லை. கையை தட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்துருக்கள் ஆமாம் உயிரை எடுக்க முடியாது. ஏன்னா இருக்கிற ராஜாக்களில் உனக்கு நிகர் ஒருத்தனும் கிடையாதுன்ட்டார். ஐஸ்வர்யம் வந்துட்டு சத்துருக்களுக்கு முன்னாடி ஆயுசு நாட்களை பெருக பண்ணுறது. அடுத்து ஆமாம் உன் தகப்பன் தாவீது நடந்த போல் நீயும் உத்தமமாக நடந்துட்டன்னா உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். கையை தட்டி எத்தனை பேர் புரியுது? கேட்ட ஞானத்தையும் கொடுத்துட்டாரு. அதே நேரத்தில் இதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டண்ட். ஐஸ்வர்யம் தேவை இருக்குது, உனக்கு தீர்க்க ஆயுசு தேவை இருக்குது, உன் எதிரிகள் உனக்கு விழுங்க ரெடியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நீ ஒரு நிகரற்றவனாக இருக்கணும், அது தேவை இருக்குது. அவ்வளவும் இருக்க போதும் நீ அதெல்லாம் வேண்டாம், உம்முடைய ஜனங்களை விசாரிக்கணும், உமக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்பின பற்றியா? ஏன்னா என் மேலே அக்கறையோட என் ஜனங்களை நீ நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு என் மேலே உனக்கு அக்கறை இருந்து பற்றி, அதனால தான் உனக்கு இதையும் தந்தேன் அதையும் தந்தேன். இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டி. இங்கே தான் பிசாசு ட்விஸ்ட் பண்ணுவான். இப்போவும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதே போல் சாலமோனுக்கும் தேவை இருந்தது, தாவீதுக்கும் தேவை இருந்தது. ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கல, தேவனே பார்த்தாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டதே பார்த்தாங்க. தேவன் தேவன் தேவனே இருந்தாங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. தேவன் ஆமாம் அவங்க விருப்பத்தை பூரா நிறைவேற்றினார். ஆலயத்தை கட்டினார், அரண்மனையும் கட்டினார். தேவனுடைய ஆலயத்தையும் அடுத்து அன்றைக்கி நம்ம பார்த்தோம். சாலமோன் இப்படி தான் மனசில் நினைச்சதை போல் அவன் தேவனுக்கென்று ஆலயத்தையும் கட்டி முடித்தான், தனக்கென்று அரண்மனையும் கட்டி முடித்தான். கையை தட்டி ஆமேன் ஆமேன். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் பாருங்கள். அதனால் இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக அப்படின்னா நடக்காது. அப்படி இல்லை. நம்ம உண்மையாக ஆத்மாத்மா தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் தேவனுக்காக வாழும்போது நமக்கே தெரியாமல் நான் ஒரு பிளான் போடுவார். தாவீது தேவனுக்கென்று ஆலயம் கட்டணும்னு மனசில் நினச்சார். ஆனால் கர்த்தர் தாவீதுக்கே தெரியாமல் நாத்தான்ட்டு போய் பேசினார். கையை தட்டி அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்டான் அப்படின்னு இவனுக்கே தெரியாமல் அவர் ஒரு பிளான் போட்டார். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்மையாக இருங்க. அப்பா உண்மை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், இந்த நல்ல சத்தியத்தெல்லாம் அறிஞ்சு ஜனங்கள் நல்ல பாதையில் நடக்கணும், என்னை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு உண்மை உத்தமாக இருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஓகே.